ஹாய் ஹலோ கைஸ், நம்ம சிறகடி கேசை சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறீங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, இந்த சமயத்தில் நம்ம மீனா ஒரு பக்கம் பெரிய சவால் பார்த்திங்கன்னா விட்டுருப்பாங்க. என்னென்னா, நான் என் புருஷன் தங்கத்தில் தாலி வாங்கி போடுவார், அதுலேயே பார்த்தினாக்கா நான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்ம மீனா அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதை கண்டுக்காலுமே விட்டுட்டாங்க. ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா, அவங்க வீட்டுக்காரு அதிகாலைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா நீ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூக்கடை மார்க்கெட்டே நீ தான் தலைவி அப்படின்றதுனால நீ இந்த தாலியை பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தங்க சரடை நீ போட்டு தான் ஆகணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா முத்து சொல்கிறாரு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முத்துவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சர்ப்ரைஸை தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம மனோஜோட கல்யாண விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பிரச்சனையில் பார்த்தீங்கன்னாக்கா போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் நினச்சிட்டு இருந்தார் நம்ம எப்படினாலையும் ஏமாற்றி ஃபேக் கல்யாணம் பார்த்தீங்கன்னாக்கா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அங்கே இவங்களுக்கு நிரூபிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை எப்படியாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சீக்கிரமாக நடத்தி முடிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இப்போ அந்த இடத்துல என்ன ஆகிடுச்சுனாக்கா, நம்ம முத்து மீனாவும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா யோசிச்சுட்ருக்காங்க, எதுக்கு பார்த்தீங்கன்னா சம்மதி வீட்டுக்காரங்க இப்படி அமைதியாக நின்றுட்டுருக்கான்னு சொல்லி கேள்வி கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பேசாதீங்க, மாதம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கல்யாணிக்கு 25,000 கொடுக்குறதும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டு வாடகை எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்றது கோர்ட்டை சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, எங்களை ஏமாற்றி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணத்தை நடத்த பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க கேட்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா என்ன ஆயிடுச்சு, இந்த அண்ணாமலைக்கு இந்த விஷயம் தெரியாது. வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஏமாற்றி தான் இந்த மனோஜும் அவங்க அம்மாவும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே எங்களால் பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா, உன்னை நம்பி தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க. இந்த சமயத்தில் நம்ம அண்ணாமலைக்கு பெருத்த அவமானம். இதில் அவர் பார்த்தீங்கன்னாக்க ரொம்பவுமே கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பொண்டாட்டியை கையை உடைச்சது மட்டும் இல்லாமல் மனோஜை பார்த்தீங்கன்னாக்க சட்டையை பிடிச்சிக்கிட்டு அடி வெளுத்து வாங்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் நம்பிட்டு இந்த வீட்டில் வச்சிருந்ததா என்ன மாதிரி ஒரு முட்டாள் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி அவரும் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம மனோஜுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி சரியான தண்டனை கிடைக்கும். அண்ணாமலை பண்ணது ரொம்ப சூப்பர் அப்படின்னு நினச்சிக்கணும். கமெண்ட்டில் ஹார்ட்டின் அனுப்பிச்சி விட்ருங்க. முக்கியமாக மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க முத்து மீனாவும் நல்லா இருக்கக்கூடாது நினச்சி இது நின்றுருக்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டேமேஜாக போயிட்டுருக்கு. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னாக்க இந்த பார்லர் அம்மா திரும்பவும் வீட்டுக்கு இந்த மனோஜ் கூட சேர்ந்து வாழ்வாங்களா மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பிளான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சொதப்புமா இல்லை சரியாக திரும்பவும் மனோஜ் கூட சேருவாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்டை தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.